மருதுவுக்கு சினிமா எடுக்கிறதுல ரொம்ப பெரும் பிரியம் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய தடவை நடந்துச்சு. தள்ளி சிலது வந்து அதான் நான் சொன்னேன், திருட்டும் போயிடுச்சு. கோயிலுக்கு வெளியே உட்காந்துருப்பாரு பெரிய சிலை, அது எழுந்து வந்து வில்லனை மிதிச்சிச்சு கொண்டுச்சுன்னு கதை எழுதுங்க, நான் பண்ணி தானே சார். அடுத்த படத்தில் எழுதிடுவாங்க. பாகுபலி நான் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப அந்த பீரியட் ஃபேண்டசினாலும் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இண்டஸ்ட்ரியில் லீட் பண்ணுற எல்லாத்துலேயுமே இருக்கிற எல்லாம் லீட் பண்ணுறவங்க எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். வெறும் ஏஐ வந்து இனிமே எந்த ஆர்டிஸ்டும் பண்ண முடியாத மாதிரி காலிபரோட படம்லாம் பண்ணி கொடுக்கும் ஏஐ. ஆனால் அது உங்கள் படம் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து ஓவியர் மருதனுடைய கோட்டோவியங்கிறது ஒரு தனி சிக்னேச்சராக இருக்கு. இந்த சிக்னேச்சர் சார் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அந்த சிக்னேச்சரை வந்து எப்போ கண்டுபிடிச்சிங்க சார்? அது வந்து இல்லை, நீங்கள் எனக்கு நல்ல பெரிய ரிமார்க்கபிள் இன்ஸ்பிரேஷன் ஒன்று வந்து ஆஸ் அ ஸ்ட்ராங் ட்ராயிங்கு ஒரு அதில் இவர் நான் சொன்ன பாருங்கள், தனபாலதேர் இருக்கார், சந்தான் ராஜ் இருக்கார், ஆதி வந்து வெளியே இருக்கார். ஆதியை நான் நேரிலே பார்க்கல, நான் படிக்கும்போது ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். 4th இயர் ஃபைனல் இயர் அப்போ தான் அவர் பார்க்குறேன். ஆனாலும் அவர் ட்ராயிங்லாம் நான் எக்ஸிபிஷன் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். தென் சிறு பத்திரிகைலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து இவங்க எல்லாருமே இது சர்வீஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஆதி, பாஸ்கர், தக்ஷணா, வரதராஜன், இப்படி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களெலாம் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதில் என்னை வந்து நான் நல்லா ட்ராயிங் பண்ணுறதுனால என்னை வந்து இணைச்சாங்க. அதாவது நீ வாடா, நீ இதெல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்றனால எனக்கு வந்து லிட்ரரி சர்க்கிள் இருக்கிறவங்களும் எனக்கு 70s கனெக்ட் ஆனாங்க எனக்கு, நான் படிக்கும் போதே. அதனால் அது ஒன்று. அப்புறம் பிரக்ஞை இந்த மாதிரி பத்திரிகைகள், கொஞ்சம் சிறு பத்திரிகைகளையும் மார்க்சிஸ்ட் வியூவோட உள்ள பத்திரிகைகள் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் நான் இதுக்கு வந்த பிறகு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு விஜயவாடாலாம் போயிட்டு மெட்ராஸ் வந்த பிறகு ஈழம் பிரச்சனை வந்தோடனே எல்லா பிரிவு இருக்காங்க பாருங்க, அரசியல் பிரிவில் வேறு மாதிரி இயங்குறாங்கல்ல, புலிகள் மட்டும் இல்லாமல் மற்ற குரூப் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் நான் வந்து காமன் பர்சன். நான் எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது ஒரு பெரிய வேலையாக செஞ்சாங்க. அது நியர் அபவுட் ஒரு க்ளோசர் டு 15 இயர்ஸ். அன்னைக்கு வந்து பொலிட்டிக்கலை யாருக்கும் தெரியாது, நான் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது எல்லாம் அவங்க வர்ற லிட்ரேச்சர், புத்தகம், அவங்களுக்கு வேணுன்ற போஸ்டர், இதெல்லாம் நான் வந்து டெலிபரேட்டாக கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதனால தான் எங்களை கெஸ்ட்டில் எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க அவங்க. சரிங்க. அதாவது எப்படி சொல்கிறது, புலிகளுக்கு எதிரான அரசியல் அமைப்பு இருப்பாங்க, அவங்க வந்து பொலிட்டிக்கலாக வியூவெல்லாம் வேறையாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து காமனாக இருப்போம். இங்கே சென்னையில் நாங்கள் வந்து ஒரு தமிழ் கம்யூனிட்டி சஃபகேஷனுக்கு கூட இருக்கிறது அப்படின்றதுல பல அரசியல் பிரிவு. காலையில் என்னை பார்க்குற ஒரு குரூப் வருவாங்க, சாயங்காலம் ஒருத்தவங்க வருவாங்கன்னா 2 பேரும் பேச மாட்டாங்க, ஆனால் என்னை பார்க்க வருவாங்க. ஆனால் 2 பேருக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கு எதுவும் தொந்தரவே வந்துடக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு தட் வாஸ் தி நல்லா சொன்னேன், நான் பிஃபோர் 2000, ஈவன் ஆஃப்டர் ராஜீவ் ப்ராப்ளம் வந்த பிறகு கூட நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இதை சரின்னு இல்லை, அதை சரின்னு இல்லை, எல்லாத்துக்கும் இருந்திருக்கோம் பின்னாடி. ஓகே சார். ஸோ இந்த தொடர்ச்சியில் தான் இந்த இதுதான் நம்ம பாணி, இதுதான் நம்மளுடைய பாணிங்கிறதா நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சா, அந்த உங்களோட சிக்னேச்சர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ட்ராயிங்கு வந்து நான் இப்போ சொன்னேன் பாருங்க, ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ஒரு ஃபியர்லாம் போயிடுச்சு. அப்புறம் வந்து என்னுடைய ட்ராயிங் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறத நானும், அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லைன் தான் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க் பண்ணுறேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் வந்து முதல்ல என்னுடைய படங்கள்லாம் முதல்ல அப்ஸ்ட்ராக்ஷன் தான் இருந்தது. காலேஜ் முடித்தோடனே நான் ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட் சைடில் தான் இருந்தேன். அதுவும் வந்து ஒரு செமி அப்ஸ்ட்ராக்ட், அதாவது கொஞ்சம் ஃபிகரேட்டிவாகவும் இருக்கும், அது நான் ஃபிகரேட்டிவாகவும் இருக்கும், அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வார பத்திரிகைகளுக்கும் நானும் ஆதிசாரும் வரைய ஆரம்பித்தோம். அது என்னென்னா, சிறு பத்திரிகையோட மட்டுமே ஃபைன் ஆர்ட் இருக்குது, இது என்ன சொல்லுங்க, இந்த மாடர்ன் ஆர்ட் இருக்குது. அது இன்னும் பீப்புள்கிட்டையும் போனோம் அப்படின்னா வார பத்திரிகைகள், அதாவது வியாபார பத்திரிகைகளுக்குள்ளேயும் நாங்கள் போய் ஒர்க் பண்ணோம். அது வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுவும் ஒரு பெருசாக இதில் போகிறதுனால எங்களுக்கு பெரிய பணம் வரும் அப்படின்லாம் நாங்கள் பண்ணல. வேறெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் எல்லாமே. ஆனாலும் இதெல்லாம் நாங்கள் விட்டுறாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அதெல்லாம் வந்து தப்புன்னு சொன்ன ஆர்டிஸ்ட்டே எங்கள் கூட இருந்தாங்க. அதாவது அதெல்லாம் சீப்பு பத்திரிகைக்கு வரைகிறதெல்லாம். அப்படின்னா நாங்கள் வந்து போய் ரெகுலராக ஏற்கனவே இருக்கிற பத்திரிகையில் வரைகிற ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பண்ணுற மாதிரியான மாதிரி அந்த அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு தேவையானபடி வரைகிறதுன்னு இல்லாமல்
சரிங்க நாங்கள் அது கவுண்டர் அதுலேயும் வந்து நாட் தட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ரைட்டருக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் ஒன்றும் வந்து அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் பக்கவாத்தியக்காரெல்லாம் கிடையாது. சரிங்க ரெண்டையும் வந்து ரீடரும் பார்க்குறவங்களும் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இந்த ஒன்லி காம்ப்ரமைஸ் என்னென்னா நீ எழுதுகிற கதைக்கு நான் வரைகிறேன், அவ்வளோதான். ஆனாலும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆர்டிஸ்ட்டுக்கு. இதை நானும் ஆதி சார் நாங்கள் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் கூட இருந்து. அது வந்து நல்லா முதல்ல வந்து ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ரெகுலர் ரீடர் ஆடியன்ஸுக்கு. ஒரு 4 இயர்ஸில் எஜுகேட் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏரியாவே இதுக்குள்ளே வரல, அது விலகி இருந்தது. நவீன ஓவியம்லாம் வந்து ஏதோ படம் வரைய தெரியாதவங்க வரைகிறது அப்படின்னு இருந்த இடத்துலாம் பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா எப்போ அது பிரேக் ஆச்சுன்னா, நானே ஒரு படத்துக்கு ரியலிஸ்டிக்காக வரைகிறேன், ஒரு கதைக்கு டிஸ்டார்டடாக வரைகிறேன். அப்போ நானே ஒரே ஒரு ஆள் இப்படி 2 வரைகிறாங்கன்றதெல்லாம் பீப்புள் பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் அதனுடைய மேன்மையெல்லாம் பீப்புளுக்கு மெதுவாக போக ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஒரு கதைக்கு ஒரே புத்தகத்தில் ஒரு கதைக்கு டிஸ்டார்டடாக வரைகிறேன், ஒரு கதைக்கு அகடமிக்காக வரைகிறேன். அதெல்லாம் பார்க்குறாங்க. அது அப்படி தான் சேஞ்ச் ஆச்சு. குறிப்பாக சந்தானராஜ் இந்த மாதிரி சந்தானராஜ் ரொம்ப பாப்புலர் மேகசினை பண்ணலை, அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அது ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்குள்ள தான் இருந்தது. ஆதி சார் நானு அப்ஸ்ட்ராக்டாவும் இதுவும் சொல்றீங்களா, ரியலிஸ்டிக்காவும் இந்த பாணியை வந்து அது அவரு வந்து ரியலிஸ்டிக்கா இது இருக்கும், ஒரு செமி ஃபிகரேட்டிவா இருக்கும், அப்ஸ்ட்ராக்டாவும் இருக்கும். அவரு எனக்கு வாத்தியாரா இருந்தார், எனக்கு 4th இயர் அவர் கீழே தான் இருந்தாங்க. அவரும் எங்களுக்கு எனக்கு சந்தானராஜ் ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அவர் ரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கரெக்டாக ஐடென்டி பண்ணுவார், பண்ணி கைட் பண்ணுவார். எங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார் அவர். ட்ராட்ஸ்கி கேன் ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் அவர். அப்புறம் வந்து எங்களெல்லாம் தனியாக ஒரு அக்கறை எடுத்துக்குவார் அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டில். அப்போ பாஸ்கர், ஆர்பி பாஸ்கரன், தக்ஷணா அவங்கெல்லாம் ரொம்ப வைல்டு யங் ரைட் ஏஜில் எங்களுக்கு டீச்சராக இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் அப்படி சொல்லுவாங்கன்னு நீ நினச்சதை பண்ணு அப்படின்னு தைரியம் கொடுத்தவங்க அவங்க தான். வாத்தியார் இருந்தார் வேறு, அப்போ பிரின்ஸிபலை. அது ஒரு ரைட் டைம். அது என்னென்னா 60s and 70s தான் மெட்ராஸில் வந்து 60s பணிக்கர் இருந்த பீரியடு தான் இதெல்லாம் பண்ணாங்க. அதாவது முதல் முயற்சி சினிமாவெலாம் இருந்துச்சு, அரவிந்தன் அங்கே மலையாளமில். 70s ஏர்லி இதெல்லாம் இருக்குது பாருங்க, எக்ஸ்பீரிமெண்டெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸோட கனெக்ஷன் உண்டு. கிரீஷ் எல்லாம் 60s வந்து கல்லூரிக்கு வந்து போகிறவங்க தான். நீங்கள் டைரக்டர் ஜே அரவிந்தனை சொல்கிறீங்க? அரவிந்தன். அப்புறம் அந்த பீரியடில் இவர் ஆப்ரஹாம், ஜான் அப்ரஹாம் எல்லாருக்கும் ஓவிய கல்லூரியோட கனெக்ஷன் உண்டு. அந்த 60s 70s அதே மாதிரி. நாங்கள் வந்த பீரியடில் ரொம்ப டூ ஏர்லி 60s எண்டுலலாம் கிரீஷ்லாம் அங்கே தான் வரும் எல்லாம். அதாவது கேரளாவில் எக்ஸ்பீரிமெண்டல் ஃபிலிம் பண்ணுறது, கர்நாடகாவில் பண்ணது எல்லாருக்கும் மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸோட கனெக்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சு. கிருஷ்ணமூர்த்தி தான் அதுக்கெலாம் ஆர்ட் டைரக்டர் இருந்தார். ஆதி சார் அவங்களோட செட்டு. அவங்கெல்லாம் இங்கே தமிழ் லிட்ரரி மேகசைனுக்குள்ளுக்குலாம் அவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் நான் 70s வரேன், என்னை கனெக்ட் பண்ணுறாங்க. நான் நல்லா ட்ராயிங் பண்ணுறேன்னு நீங்கள் சேர்ந்து பண்ணேன். எனக்கும் அந்த லிட்ரேச்சர் இதுக்குள்ளுக்குலாம் எனக்கு விருப்பம் இருந்ததுனால அதெல்லாம் செஞ்சேன். இது எல்லாமும் இது ஒரு பகுதி. இது எல்லாமும் போக எனக்கு பெரியார் திடலோடையும் தொடர்பு உண்டு. அது எல்லாருக்கும் தெரியாது. அங்கேயும் போவேன், ஏன்னா ஹாஸ்டல் அங்கே பக்கத்தில் தான். பெரியார் திடலோட எங்களுக்கு ஒரு இருந்த கனெக்ஷனு, பொலிட்டிக்கலாக எங்களுக்கு இருக்கிற இது எக்ஸ்போஷர் எனக்கு பிகாஸ் ஆஃப் ஃபாதர். அப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் அந்த டைம், அது ரைட் டைம். நாங்கள் இருக்கும்போது தான் பெரியார் வந்து இருக்கிறப்ப ஒரு 3 வருஷம் பெரியார் நாங்கள் இருக்கும்போது தான் வந்து மறந்து. ஆமாம், அவர் பேசும்போது நாங்கள் சுற்றி நிற்போம். நாங்கள் தான் போய் சில முக்கியமான இன்சிடெண்ட்டில் நான் இருக்கேன் அங்கே. இப்போயும் பெரியாருடைய கலர் இமேஜ் இப்போயும் இருக்கிறது வந்து சுபாஷ் சுந்தரம் எடுத்த படம். அவர் எடுக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கேன். அந்த சீரீஸ் ஆஃப் இமேஜ் இருக்குது பாருங்கள், இப்போயும் பழக்கத்தில் இருக்குது. அந்த இமேஜ் எல்லாமே அவர் எடுக்கும்போது நான் கூட பக்கத்தில் இருக்கேன். அப்போ வந்து நாங்கள் வந்து நியர்லி ஒரு ஆல்டுகெதர் நாங்கள் என்ன செய்வோம் வந்து சாயங்காலம் ஆனால் அங்கே போயிடுவோம். அங்கே போய் ஒரு லைப்ரரி போயிட்டு ஏதாவது நிகழ்ச்சினா, ஜெயிலேருந்து வந்த பிறகு கடைசியாக ஒரு நாடகம் ராதா போட்ட நாடகம்லாம் நாங்கள் இருக்கோம், அங்கே பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் தான். அதெல்லாம்
சரி சார். இப்போ பெரியாரை நீங்கள் வரைஞ்ச அந்த உங்களுடைய பெயிண்டிங்ஸில் நான் அவர் இருக்கும்போதே வந்திருக்கு சில டிராயிங்கு. அவருக்கு பிறகு வந்து உண்மை இந்த பத்திரிகையிலலாம் நிறைய டிராயிங் நான் பண்ணியிருக்கேன். பெரியார் பார்த்துட்டு எதுவும் சொல்லியிருக்காங்க சார்? அவர் அவர் இருக்கும்போது 1 or 2 தான் வந்தது. 1 or 2 வந்து அவர் இறந்த பிறகு நிறைய நான் ஒர்க் பண்ணது உண்மை. உண்மை. அப்புறம் நிறைய எடிஷன் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வர போர்ட்ரைட்டெல்லாம் நான் பண்ணதான். ஓ சரி சரிங்க சார். மேஜராக இருக்கும். இங்கிலீஷில் மருதுன்னு இருக்கும் அதில். ஓ சரிங்க சார். அப்புறம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் சந்தானராஜ் சார், சௌத்ரி சார், இது மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் சொல்கிறீங்க. உலக லெவலில் வந்து உலக அளவில் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட்ல வந்து இங்கே எனக்கு நேஷன் வைடு இருக்கிறதுலையும் சில பேர் எனக்கு வந்து இதில் கணேஷ் பைன் இந்தியன் ஆர்டிஸ்டில், பிகாஷ் இந்த ஒரு கொஞ்சம் அகடமிக் ஸ்பிரிட்டோட ஆனாலும் ஒரு வேற இன்னொரு டைமென்ஷனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் மேலாம் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு தான். ஹுசைன், இன்ஃபேக்ட் ஹுசைன் அவருடைய போல்ட்னஸ், அவருடைய ஒரு என்ன சொல்கிறேங்க அவருடைய ஸ்பிரிட்டு. அப்புறம் வந்து யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர். ஆனால் யாரையும் நான் வந்து ஏதோ அவரை மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் எடுக்கல. ஆனால் எனக்கு பெரிய ஓப்பனிங் தான் அவங்களெல்லாம். அப்போ இது நாட் ஒன்லி பெயிண்டர்ஸ். எனக்கு நான் சொன்ன பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த ஹோல் 100 years இல்லை லைஃப்பில் இல்லஸ்ட்ரேட்டர்ஸ், அப்புறம் காமிக் புக் ஆர்டிஸ்ட் எல்லாரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இவங்க நான் ரொம்ப சின்ன இதுக்குள்ளே இல்லை. அப்புறம் ஃபார் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுறவங்க, ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிசைனை ஏர்லியாக பண்ணாங்க பாருங்கள் அவங்க. அதில் வந்து மோபியஸ், அதாவது அவங்க எல்லாருமே இப்போ காமிக் புக் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சினிமாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு என்னோட ஃபெலோ ஆர்டிஸ்ட் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நான் ஒரு ஆள் தான் இதெல்லாம் தேடி தேடி போனேன். மோபியஸ் இப்போ ரைட் டைம் நான் வந்து ஸ்டார் வார்ஸை ஐடென்டி பண்ணிடுறேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. பிகாஸ் அதுக்குள்ளே வந்து நிறைய காமிக் புக் ஆர்டிஸ்ட்லாம் அதோட கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆரம்பத்தில் இருக்கிற அனிமேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்க தான் ஃபோட்டோஷாப்பு எழுதுகிற குழுவாகவே மாறுறாங்க. இதெல்லாம் நான் கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது வந்து அதனால தான் சொன்ன பாருங்க, சினிமா இஸ் ஆக்சுவலி பெயிண்டிங் வித் மூமெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி மேஜராக வந்து ஃபோட்டோகிராஃபி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா முதல்ல அதை ஒரு புது நியூ டாய் மாதிரி அதை அடாப்ட் பண்ணதெல்லாம் ஆர்டிஸ்ட் தான் அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, அவங்க தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா மிமிக் பண்ணாங்க முதல்ல ஆரம்பத்தில். எப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பை பெயிண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து தென் போர்ட்ரைட் எடுப்பாங்க. இப்படி தான் இருந்தது. அது எங்கே மாறுதுன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எப்போ ஆகுதுன்னா, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்டு என்னென்னா இல்லை ஃபில்ம் சென்சிட்டிவிட்டி நிறையா வர ஆரம்பிச்சது. லென்ஸு வந்து இதெல்லாம் வந்த உடனே ஃபோட்டோகிராஃபி அப்புறம் வந்து சின்னதாக வந்துருச்சு கைக்கு. பெரிய இடத்துலேருந்து வந்து பிரசான் உங்க மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தவுடனே அதனுடைய டைமென்ஷனே வேற ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படி தான் அது ஒரு இண்டிபெண்ட் ஆர்ட் ஃபார்மாக மாறுது. அப்போ அதே போல் தான் சினிமாவும். நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சினிமாவுக்கும் கனெக்ஷன் யாருன்னா அனிமேஷன் சினிமாவுக்கு கனெக்ஷன் எப்படின்னா காமிக் புக் வரைகிறவங்க தான் அனிமேஷன் ஒர்க்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் அதை பண்ண முடியும். சீக்வெண்டல் இமேஜ்னால நடக்கிறது உட்கார்றது எல்லாம் வந்து காமிக் புக் வரைகிறவங்க தான் வரைய முடியும். அதனால தான் மெக்கே முதல்ல அனிமேஷன் பண்ணுறாரு. இது மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. பெயிண்டிங்கு, சினிமா, காமிக் புக்கு. இங்கே தமிழ்நாட்டில் காமிக்ஸ் வளராது. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட என்ன இங்கே அதான் நான் இங்கே சொன்னேன், ஒரு படம் கதைக்கு படம் வரையணும்னு காசு கொடுக்க மாட்டானுங்க. அதாவது நான் என்னென்னா அதனுடைய ஒரு ஃபோட்டோகிராஃபரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. அதான் இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஏன் அது அடிக்கடி சொல்றேன்னா வந்து பாடத்திட்டம் இருக்கிற இடத்துலயே அதை சொல்லியிருக்கேன். என்னன்னா வந்து தமிழ் அறிஞர்கள்லாம் எல்லாம் விஷுவலி எல்லாம் தக்குறீங்க பாதி பேருன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன். நான் வந்து ஹார்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, வேர்டோட பவர் வேற. அதனாலதான் வந்து நீங்க வார்த்தை பிரயோகத்துல மட்டுமே ஜெயிச்சவங்க சினிமாவில் ஜெயிக்க முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க ரைட்டர்ஸ் வெறும் வார்த்தையிலேயே வந்து பெரிய நாவல் எழுதுனா அது எல்லாம் பேசுவாங்க. ஆனால் சினிமாவில் வந்து சினிமாவில் நீங்கள் என்னென்னா யூ ஹாவ் டு திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விஷுவல். நீங்கள் இமேஜாக தான் யோசிக்கணும். ஜெயகாந்தன் ஓரளவுக்கு சாதிச்சிருக்காரா இல்லை அவரும் உங்களை பொறுத்த வரைக்கும்? எது அவக்கெல்லாம் சினிமா தெரியாது. அவருக்கு ஜெயகாந்தன் அவர் சினிமாவை நீங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அதாவது
அவருக்கும் அந்த சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லை, எழுதினார் அவ்வளோதான். சரிங்க சார். டிரான்ஸ்லேட் ஆகுது. அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ரே இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே சார். சத்யஜித்ரா ஏன் வேற? பிகாஸ் அவர் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக. என்ன அவர் ஹீ நோஸ் வாட் இஸ் கேமரா. ஓகே சார். அப்போ ஷார்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கிறது என்னென்னா வார்த்தையை யோசிக்கிறது இல்லை, ஷார்ட்டாக யோசிக்கணும். ஆமாம், ஷார்ட்டாக யோசிக்கிறது இல்லை. நான் இப்போ இதெல்லாம் சொல்லிடுறேன், நானே கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பல டைரக்டர்கிட்ட. நான் இதை அடிக்கடி சொல்லிட்டேன். ஆமாம் சார். என்ன பக்கத்துலேயே இருந்திருக்கேன். அவர் படம் பூரா இவரை மகேந்திரன் சஃபர் பண்ணுவார், எழுதுவார், நல்ல ரைட்டர். ஆனால் விஷுவலாக யோசிக்கிறது இருக்கு பாருங்க, அது வேற எக்ஸசைஸ். கண்டிப்பாக சார், அது வேற எக்ஸசைஸ். நீங்கள் வந்து பாலுமகேந்திரோட நான் முதல்ல சொன்னேன், நீங்களாம் பக்கத்தில் இருந்தால் அவர் முதல் படம் எடுத்தாருன்னா நீங்கள் ஆர்டிஸ்டில் அதனால நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க மருந்து என்கிட்ட சொல்லுவார். யார்? பாலுமகேந்திரா என்கிட்ட சொல்லுவார். நீங்களாம் இல்லைன்னா அவருக்கு கஷ்டம். அது நான் ஒரு படம் சாசனம் அவரோட ஒர்க் பண்ணேன். சரிங்க சார். அவர் ரொம்ப ரெஸ்பெக்டட் ரைட்டர். அவர் ஹி கேன் ரைட் ட்ராமா, ஹி கேன் ரைட் ஃபார் சினிமா. ஓகே சார். ஆனால் ஃபிலிம் மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். அடிக்கடி அதான் சொன்னேன், சினிமா எடுக்கிறது வேற. ஓகே சார். இப்போ எம்எஃப் ஹுசைன் கூட ஒரு படங்கள் அதான் இப்போ ஆர்டிஸ்டுக்கு வந்து என்னென்னா ஒரு காம்போசிஷனில் எக்ஸசைஸ் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் ஏன் வந்து குரசவா இன்னைக்கும் கிரேட் டைரக்டர், பிகாஸ் ஹி இஸ் அன் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஐசன்ஸ்டீனை நினச்சி பாருங்கள். ஐசன்ஸ்டீன் மொதல் படம் எடுக்கிறாரு, ஏன்னா அவர் ஸ்டோரி போர்டு இருக்குது பாருங்கள். ஸ்டோரி போர்டை பார்த்தாலே எனக்கு தெரியும். அதே மாதிரி ரே படம் எடுக்க போகிறாரு பதேர் பாஞ்சாலி. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போர்டு, அந்த ஸ்டோரி போர்டை மட்டும் பார்த்தீங்கனாலே இவர் சினிமா எடுக்காமல் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவர் சினிமா எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சா அவர் பெரிய டைரக்டர் ஆகிருப்பாரு நீங்கள் சொல்லிடலாம். அவ்வளவு தெளிவு அதில் இருக்குது. ஆனால் ஒரு டைரக்டருக்கு விஷுவல் சென்ஸ் மட்டுமே போதாதில்ல சார், கான்டெக்ட் நாலேஜ் வேணும். ஆனால் அதுதான் வேணும். ஓகே ஓகே. கதையே இல்லாமையும் நான் உங்களை வந்து 20 நிமிஷம் ஹோல்டு பண்ண முடியும். இனிமே அதுதான் சினிமா. கண்டிப்பாக. சினிமாவை பற்றியும் இயக்குநர்கள் பற்றி நிறையா சொன்னீங்க. மிஷ்கின் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, மருதுவுக்கு சினிமா எடுக்கிறதுல ரொம்ப பெரும் பிரியம், விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கீங்களா? அது நிறைய தடவை நடந்துச்சு, தள்ளி சிலது வந்து அதான் திருட்டும் போயிடுச்சு நாங்கள் வச்சுருந்தது. அப்புறம் வந்து தென் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் ஆக்கணும்னு நான் வந்து ஒரு 30 இயர்ஸு நாங்கள் அதான் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரொடியூசரை போய் மடக்கிறதுக்கு கதை சொல்கிறது வேறு, படம் எடுக்கிறது வேறு. நான் வந்து வார்த்தையாக சொல்கிறது வேறு, நான் அதில் எங்களுக்கு ஒரு சிக்கலும் இருக்காது. எனக்கு வந்து இந்த எஃபெக்ட் பண்ண ஆரம்பித்தது இல்லை, ஒரு கம்ஃபர்ட் வந்தோன்னா அதில் ஒரு 15 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. ஆனால் ஸ்டில் இப்போயும் எனக்கு ஆசை தான். அவனை எப்படி நான் வந்து மிஷ்கினை எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னா, ஒரு 10-12 இயர்ஸுக்கு முன்னாடி அவன் வரும்போது அந்த அஞ்சாதே படத்துக்கு அதுக்கு முன்னாடி அவனுக்கு காமிக் புக்கு மேலே உள்ள லவ்வில் தான் நான் அவன் படம் பார்க்கல. இந்த ஒரு பாட்டு வாழை மீன் பாட்டு மட்டும் பார்த்துட்டே இருக்கேன் டிவியில். அப்புறம் தென் இந்த படம் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வந்து அஞ்சாதே படத்துக்கு நான் கதையை சொல்லிவிட்டு அதில் ஆக்சுவலி 2/3 ஆஃப் த ஃபிலிம் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் கிராஃபிக்ஸ் பண்ணணும், நான் பண்ணிகிட்ருக்கேன், கிராஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப அதுக்கு தான் என்கிட்ட வந்தப்பல முதல்ல கதை வந்து அஞ்சாதையே ஒரு 10 நிமிஷம் சொன்னான். பட்டம் கொண்டு பிரமாதமாக இருக்குது. அவன் சொன்ன விதமே பவர்ஃபுல்லாக சொன்னான். நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். ரொம்ப ரேராக தான் சில ஆள்கிட்ட இருக்கேன் ரியாக்ட் பண்ணிக்கணும்னு. பிரமாதமாக இருக்கணும்னா அப்புறம் சொன்னோடனே இந்த மாதிரி அதில் 3வது 2/3 ஆஃப் த ஃபிலிமில் எனக்கு ஒரு சாங் வருது. நான் சொன்னேன், உன் படம் வந்து ஸ்டாக் ரியலிஸ்டிக் ஃபிலிம், ஃபேண்டசிலாம் வந்து படத்தில் ஒட்டாது, நீ எனக்கு ஜாபு தான் கொடுக்குற, காசு வரும் எனக்கு, இருந்தால் கூட உன் படத்தில் அது ஒட்டாதுன்னு சொன்னேன்ல. அதனால எனக்கு பிடிச்சிருச்சு அவனுக்கு என்னை பிடிச்சிருச்சு. ஆனால் இந்த படம் எடுக்கும்போது நான் பார்த்தேன், கூடவே நான் என்னை கூப்பிட்டான். நான் வந்து அவன் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு வெறும் ரைட்டர் மட்டும் கிடையாது, அவனுக்கு இந்த எக்ஸ்போஷர்லாம் இருக்கிறனால புத்தக கடையில் இருந்து வேலை பார்த்தது இதெல்லாம் இந்த அனுபவங்கள் மூலியமாகவும் அவனை தேடி புத்தகங்கள் படிக்கிறதும் விஷுவலாக பெயிண்டிங்கை பற்றி காமிக் புக்கு இதெல்லாம் படிக்கிறதுனால அவன் சினிமாவில் இருந்த விஷுவல் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற யங் டைரக்டர்ஸ் யார்ட்டையும் இல்லை, கண்ட்ரோல் இல்லை. அது எனக்கு அதனால் அவனை ரொம்ப பிடிச்சிச்சு பேசிக்காக வந்து. அப்புறம் நான் எல்லா படமும் பார்க்கல, இப்போ கடைசி 2 படம்லாம் பார்க்கல, நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து விஷுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ் இல்லை, வெறும் வெர்பலாக இருக்கிறது மாதிரி. இன்னும் ஒன்றும் இல்லை, மார்ச்சுரிக்கு வந்து வட சென்னையிலேருந்து மார்ச்சுரிக்கு வந்து பாடியை வாங்குறதுக்கு உட்கார்ற மாதிரியெல்லாம் இமேஜே வரல தமிழ் சினிமாவில். அப்படிலாம் இவன் படத்தெல்லாம் வந்துச்சு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன்.
அதுக்கு பிறகுதான் என்ன சொல்லுங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற வாழ்க்கையை காமிக்கிறதுக்கான டைரக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு பிறகு தான் வராங்க. முதல்ல வந்து அவன்கிட்ட விஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு பாருங்க, கமாண்டு, அது எல்லார்ட்டையும் இல்லை. விஷுவலாகவும் பாதி நரேட் பண்ணணுன்றது வந்து அதனுடைய வேல்யூவை முழுசாக புரிஞ்ச ஒரு யங் டேரக்டராக நான் அவனை எப்பவுமே சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே சினிமா இருக்குது, அதை விட்டுட்டு வெளியே வேற இடத்துக்குலாம் போகணுன்னு சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லுவேன் நான். சரி. ஆனால் வந்து இஸ் அன் ஏபிள் டைரக்டர், அப்படி தான் இருக்கணும். நான் வந்து தமிழ் சினிமா அதுக்கு முன்னாடி வெறும் கதை வசனம் டைரக்ஷன் இருந்திருக்கு. கதை வசனம் எழுதுறவங்க அதனால் வெர்பலாக தான் வந்து நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெர்பலாக தான் சினிமா நரேட் ஆகும். இமேஜில் நரேட் ஆகிறது வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் தான். அதில் வந்து பாலமேந்திரா ஐயான்னா சினிமாட்டோகிராஃபர், அவரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் ஒர்க் பண்ணார். அவரும் நான் இதெல்லாம் விட்டுட்டு போங்க, 3 பேருக்குள்ளே இருக்க கதையிலேருந்து வெளியே வாங்கலாம் நான் சும்மா நான் சொல்லுவேன். அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிறது அப்படின்னு வேறு அவர் என்னென்னா பெரிய ப்ரெஷரில் ஒரு க்ரூ வச்சுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு அது மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் அவரால்லாம் அவர் தான் வந்து அவர் படங்களை நான் ரொம்ப வியந்து பார்த்த சில பகுதியெல்லாம் 3 ரூம் இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே. 3 ரூம், அதாவது கிச்சனு, இந்த ஹாலு, இன்னொரு அறை இருக்குன்னு வச்சுங்களேன். 3 வேற வேற வீட்டில் எடுத்திருப்பார், வேற வேற டைமில் எடுத்திருப்பார். ஆனால் படத்தில் அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்து அந்த ரூம் போவாவா, இந்த ரூம் வந்து இவர் வந்து பெரியவர் உட்காந்துருப்பார். இந்த ஃப்ளோ அவர் படத்தில் இருக்கிற மாதிரி யார் படத்தில் இல்லை. அதாவது கதையை எப்படி எடுக்கிறாருன்றது நானும் நீங்கள் தான் பேசலாம். கதை பார்க்குறவனுக்கு வந்து கம்யூனிகேட்டிவாக இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கூட விரலாமல் அவர்கிட்ட இருக்கும். அவர் வந்து ஏன்னா ஷார்ட் அட்டு யோசிக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், பாலச்சந்தர், தென் பாக்கியராஜ், இவங்க எல்லாமே கொஞ்சம் வெர்பல் டைரக்டர் தான். நின்று பேசிகிட்டே இருப்பாங்க, பேசி தான் சினிமா நடக்கும். நான் வந்து ராமநாராயண கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கடவுள் நம்பிக்கையில் நான் ஒரு சினிமா கதை சாமி படமாக இருக்கும். அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அவர் வந்து அவர்கிட்ட அதிசயமாக நான் பார்த்தது, ஒரு ஷாட்டு கூட அமைதியாக எதுவுமே சவுண்டே இல்லாமல் ஒரு ஷாட்டே இருக்காது. அவர் என்ன சார், அது எனக்கு ஜெட்டியாக இருக்கும் சார், அது எனக்கு பயம் சார் அப்படின்னு வர. அவரு அவ்வளோ படம் பண்ணவரை, அதாவது ஆடியன்ஸோடைய ஹோல்டு போயிரும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி ஷாட் வந்தால் கூட டப்பிங்கில் ஏதாவது இருமி ஃபில் பண்ணிடுவாங்க. நான் கிண்டல் பண்ணுவேன், அதாவது ஏதாவது சவுண்ட் இருக்கணும், அந்த மாதிரி தான் அவங்க. அதாவது அந்த ஆனால் அவரும் வந்து ரொம்ப என்ன சொல்ற தெளிவான ஆள். என்ன எதை கதையில் எதை சொல்லணும், என்னன்னா 100 படம் எடுக்க முடியாது. ஆனாலும் எனக்கு அதில் சில விமர்சனம், சார் இன்னொரு 6 படம் 6 நாள் எடுத்து 6 நாள் நீங்கள் இன்னும் ஷூட் பண்ணி கொஞ்சம் அதிக நேரம் நான் ஷூட் கொஞ்சம் ஏஸ்திட்டிக்கலாக இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு கொண்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சார் அந்த 8 நாள் தான் சார் எனக்கு லாபமேன்னு வரும். அது மாதிரி அவங்களுக்குள்ள கிளாரிட்டி ஒன்று இருக்குது பாருங்கள், அது வேற. அது நான் அதையும் பார்த்துட்டேன். அதாவது அனிமேஷன் நாங்கள் பண்ணுற அனிமேஷன் இருக்குது பாருங்கள், இல்லைன்னா வந்து அந்த படத்தில் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன இவர் இந்த என்ன கோச்சரை பூதம் மாதிரி இருக்குது பாருங்கள், இது பெரிய கருப்பண சாமி மாதிரி இருக்கும். அந்த வில்லன் அது வந்து வில்லனை எந்திரிச்சு வந்து இதில் காட்டில் கோயிலுக்கு வெளியே உட்காந்துருக்கு பாருங்க, பெரிய சிலை, அது எழுந்து வந்து வில்லனை மிதிச்சிச்சு கொண்டுச்சின்னு கதை எழுதுங்க, நான் பண்ணித்தானே சார். அடுத்த படத்தில் எழுதிடுவாங்க, அது மாதிரி எழுதிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, சங்கர் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்தான், இவர் ஒரு கண்ட்ரோலில் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துலையும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதான் நான் சொன்னேன், நாங்கள் எங்கள் ஃபுட்டேஜ் வந்து சப்ஸ்டாண்டர்ட் கிடையாது அனிமேஷனில். அவர் படம் எல்லா சக்ஸஸுக்கும் அது ஒரு காரணம், எங்கள் டைமிங்லாம் அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதான் உங்கள் இயக்குனர் முயற்சி அது வந்து என்னன்னா இப்பயும் இருக்குது, இப்பயும் யாராவது ப்ரொடியூசர் தான் சொல்லுங்க. இப்பயும் வந்து சம் ஆஃப் தி ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு. ஆமாம், ஆசை தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டை போட்டு எடுக்கணும்னு. ஆர்டிஸ்ட் இல்லை இப்போ வந்து பாசிபிலிட்டிலாம் வந்துருச்சு. ஆனாலும் என்னென்னா இப்போ ஆஃப் லேட் என்னென்னா எனக்கு ஏதாவது ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னாலும் சரி வந்து ஒரு படம், அதாவது பீரியட் ஃபிலிம் எனக்கு மேலே ரொம்ப பெரிய ஆசை. நாங்கள் வந்து முதல் தேவதை பண்ணும்போது ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான் பண்ணி பார்த்தோம்.
ஆக்சுவலாக அது ஃபுல் லென்த் ஃபிலிமாக பண்ணணும்னு அன்ஃபோல்டு பண்ணணும்னு தான் அது பார்ட் 2 வர மாதிரிலாம் யோசிச்சோம். ஆனால் நடக்கலை. அது வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பீரியட் ஃபிலிமாக பண்ணணும்னு. இன்ஃபேக்ட் இந்த படமும் நான் பண்ண வேண்டியதான் இந்த ஸ்லிப் இதாகிடுச்சு. பொன்னியின் செல்வன் முதல்ல நான் பண்ணுறதா இருந்தது. ஓகே சார். அப்புறம் வந்து நாங்கள் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறதா இருந்து நானும் ஒர்க் பண்ணுறது 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். திரும்பி மணி வந்தவுடனே நாங்கள் விட்டுட்டோம் சார். ஓகே ஓகே சார். அதனாடிலாம் டிசைன் பண்ணிட்டேன். இப்போ பொன்னியின் செல்வன் வந்து இவங்க ஃபஸ்ட்டு சுஜாதா எழுதியிருந்தார்ல சார் அந்த ஸ்கிரிப்ட் 3 மணி நேரம் சினிமாவா 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து சும்மா ஒரு 5-10 மீட்டிங் தான் நடந்திருக்கும். அதோட நின்றுடுச்சு அது மணி பண்ணுறதா இருந்து. ஓகே. அதான் அந்த டைம்ல சொல்றீங்க. சுஜாதா மணி வந்து சேர்ந்த மணி சத்தம். அது வந்து சுஜாதா மட்டும் இல்லை. ஆமாம் சுஜாதா. எஸ் கரெக்ட் கரெக்ட். அவர் வந்து பின்னாடி இருந்தார். என்னுடைய வாழொரு அடுமலை புத்தகத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் இருந்தால் எனக்கு வந்து எல்லாம் எழுதிட்டோம் ஒர்க் பண்ணிட்டோம். அப்போ மணி என்ன சொன்னாப்புலன்னா, ஓகே ஜெயமோகன் 90% எழுதிட்டாப்புல. அவன் என்னங்க நான் சொல்கிறேன், அவன் என்னங்க எழுதுறது, எல்லாம் கல்கி எழுதி முடிச்சுட்டாரு. அவன் என்ன எழுதுறது. நவ் தி டாஸ்க் இஸ் ஆக்சுவலி எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் டாஸ்க். ஓகே. அதாவது எழுதலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆனாலும் எனக்கு இந்த படமும் பிடிக்கல. நான் 2வது படம் பார்க்கல. ஓகே சார். என்னன்னா வந்து பாகுபலி நான் பண்ண வேண்டியதுதான். என்ன பாகுபலி அது என்னன்னா அவங்க ரொம்ப அந்த பீரியட் ஃபேண்டசினாலும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் கழுதையும் இல்லாமல் குதிரையும் இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து அப்படி இருக்கக்கூடாது. இப்போ தேவதை இருக்குது பாருங்க. தேவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, பீரியட், அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கிங்டம், அதோட சம்மந்தப்பட்டவங்கலாம் நாங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒன்று இருக்கோம். நாசருடைய போர்ஷன் மட்டும் ஒரு ஃபேண்டசி. அவன் அந்த ஊருக்கு வரான். அதனால் நாங்கள் என்னென்னா கொஞ்சம் ஃபேண்டசைஸ்டாக 2 கும்பலாம் ஹெல்மெட்டில் இருக்கிற மாதிரி, இது மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன நியூ திங் வேணும்ன்றதுக்காக அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இல்லையா நீங்கள் அந்த குயின் கிங் அந்த போர்ஷன் இருக்கு, அது ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒர்க் பண்ணோம். நாங்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அதை ஒர்க் பண்ணிருக்கோம். எனக்கு அதை வந்து பெருசாக அன்ஃபோல்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது இல்லாமையும் ஒரு 2-3 ஃபேண்டசி ஃபிலிம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த தேவதை படத்தை பற்றியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது உண்மையான தமிழ் தன்மையை பெறும் முயற்சின்னு சொல்லியிருந்தீங்க, அதை குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த உண்மையான தமிழ் தன்மைன்னு எதை சொல்ல வரீங்க சார்? அதாவது இதுவரையில் இருந்த பீரியட் ஃபிலிம் எல்லாம் வந்து பாசி தியேட்டர் லுக். ஓகே சார். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அரச சபைன்னு ஒன்று கிடையாது. ராஜா உட்காந்துருப்பார், மந்திரிலாம் 2 பக்கம். அதெல்லாம் வந்து பாசி தியேட்டரில் இருந்த லுக். அது வந்து பாசி தியேட்டர் லுக் இன்டூ மராட்டி சினிமா. மராட்டி சினிமாவிலிருந்து அது வந்து சவுத் இண்டியன் சினிமாவுக்கு வந்தது. சவுத் இண்டியன் சினிமாவுக்கு அங்கேருந்து வந்தது. அங்கேருந்து வரவங்களோட அந்த இமேஜும் வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு ராஜா பாண்டிய மன்னர்னா அவர் வந்து சிம்மாசனமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஜமீன் சிஸ்டம்னுடைய வேற ஒரு ஃபார்ம் தான் அது. பீப்புளை, அதாவது மார்க்கோ போலவே சவுத்தில் இருக்கிற கிங்க மன்னர் மக்களை போல் இருக்கிறாருன்னு தான் சொல்கிறாரு. அப்படிதான் இருந்திருக்காங்க. இங்கே இருக்கிற லைவ் இது வேற. இந்த மாதிரி அது வந்து நான் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் 1800 இருந்ததை பிரிட்டிஷ்காரவங்க பண்ண ஃபோட்டோகிராஃபு, டிராயிங்கு, இந்த ரெஃபரன்ஸ்லாம் நாடகம்லாம் வருது. பாசி தியேட்டர் லுக் அதில் தான் வருது. அதுலேருந்து தான் வந்து இவங்க அதை வச்சுக்கிட்டே இவங்க என்ன செய்கிறாங்க, 1000 வருஷத்துக்கு முந்தின இருக்கிறதெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அது இல்லை, நம்மகிட்ட கிடையாது அப்படி. அதாவது டேபிள் சேர் இருக்கு இல்லைங்களா, சேரை பிரிட்டிஷ்காரோட சேர்ந்தா வந்து நம்மகிட்ட எங்கே சேரே கிடையாது. நம்மகிட்ட முக்காலி இருந்தது. என்ன அப்புறம் வந்து இளநீ கட்டில் இருக்குது. என்ன கட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது. கட்டிலாம் வேறு வடிவத்தில் இருக்குது. இவங்க போடுற மாதிரி கிடையாது. ஒரு ராஜா காலத்தில் டெக்கரேட்டிவாக அது. நீங்கள் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய படங்களை பார்த்தீங்கன்னா ராணி வந்து எல்லா ஜுவல்ஸும் போட்டுகிட்டே தான் படுப்பாள். அதெல்லாம் கழட்டிட்டான்னு நம்ம வீட்டு பெண்களை மாதிரி இருப்பாள். அவர் ராணின்னு தெரியாது. ஆகையினால 1940s 1940s 50s இருக்கிற ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ண முடியாது. அவ்வளோ நீங்கள் குயினாக தான் காமிக்கணும். இந்த இவர் செல்வராகவன் 1001 ஒரு படம், அது ஓரளவுக்கு அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் நான் பண்ண வேண்டியதான். அப்போ நான் யூரோப் ட்ராவல் எனக்கு இருந்ததுனால நான் வந்து கடைசி நேரத்தில் நான் இல்லைன்னு பண்ண முடியல. அது அவன் வந்து அவனுக்கு ஒரு பெரிய தேவதை, அவனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் என்னை கூப்பிட்டு பேச. அந்த படமும் எனக்கு முழுசா இல்லை. அது வந்து ஒரு சின்ன முயற்சி அதில் இருக்கு.
நான் வந்து கம்ப்ளீட் அவங்க கதைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளர்ச்சிக்கிட்டாங்க. சரி. இப்போ நீங்கள் ஆனால் ஒரு நல்ல இதான் இன்ஃப்ளூயன்ஸ், தேவதையோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் 1700 வந்துச்சு. இந்த அனிமேஷனுக்குள்ளே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். அனிமேஷன். எதனால் வந்தீங்க? இது வந்து இல்லை, அது வந்து ஸ்கூல் டே, இல்லை வந்து அது ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு அனிமேஷன் மேலே ஒரு பெரிய பேஷன். வால்ட் டிஸ்னி சரிங்க ஃபிலிமெல்லாம் பார்த்தேன் சின்ன வயசுலேருந்து. டிஸ்னிக்கு பிறகு அப்புறம் வந்து நான் வந்து இப்போ ரே ஹாரி சொன்ன பாருங்க, இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸோட படம்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அனிமேஷன் பண்ணணும்னு ஆசை. அதான் அனிமேஷன் மேலே உள்ள பேஷன் தான் நான் ஆர்டிஸ்டாக ஆகணும். ஓ சரிங்க சார். அதனால் அப்புறம் தென் ஒரு 25 இயர்ஸில் நானே சின்ன சின்ன யாரும் சொல்லிக் கொடுக்குற ஆள் கிடையாது. சரிங்க. என்ஐடி ஒன்று தான் டீச் பண்ணுது இங்கே மெட்ரா இதில் இல்லை. நான் 4th இயர் படிக்கும்போது என்ஐடியை பார்க்குறேன். சரி. எங்கள் காலேஜ் டூரில் போகும்போது ஐயோ முதலே தெரிஞ்சால் என்ஐடியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாமே நினச்சாங்க. அங்கே அனிமேஷன் டீச் பண்ணுறாங்க, கிளாஸ் இருக்குங்க. தென் ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு ஒரு முயற்சிலாம் பண்ணேன். அப்பாவோட போகிறேன்னாரு. இன்னொரு 5 வருஷம்னா விட்டுட்டு நானே கற்றுக்கிட்டேன். சரி. தென் ஏர்லியாக செல், பேப்பர் செல், தென் ஸ்மால் மினியேச்சர் வித் அனிமேஷனு, இதெல்லாம் வேலு பிரபாரன் என்னுடைய ஃபெலோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாருங்கள். நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, பிசி இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் படித்தாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க வேணுன்ற முயற்சிகளுக்குள்ளெல்லாம் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் வந்து அனிமேஷன் ஆர்ட் ஃபிலிமுக்கு பண்ணோம். அப்படி தான் எனக்கு கம்ப்யூட்டர் கனெக்ஷன் வந்தது. தென் கம்ப்யூட்டரோட அனிமேஷன் பண்ணோம் ஃபிலிமில். அப்படி தான் எனக்கு அனிமேஷனுக்கு ஒரு என்ன சொல்லுங்க, பேசிக்காக அதுதான் என்ன சொல்கிறது, பிகம் அன் ஆர்டிஸ்ட்ன்றதை விட டிஸ்னி மாதிரி ஆகணும். வால்ட் டிஸ்னி தான் ஹீரோ. சின்ன வயசில் வால்ட் டிஸ்னி தான் ஹீரோ. சரி. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இருக்கா சார்? டிஸ்னி ஃபிலிமில் நிறையா நான் எல்லாமே பார்த்தேன். பெஸ்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அப்படி இல்லை, அதில் நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸ்வார்ட் இன் தி ஸ்டோன், தென் ஏர்லி ஒவ்வொரு அவங்க என்னென்னா அடிப்படையில் என்னென்னா நான் சொல்கிற மாதிரி தான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க. டிஸ்னி ஸ்டுடியோ மாதிரி யாரும் அப்டேட்டே பண்ணல. சரி. சினிமாஸ்கோப் வந்தால் சினிமாஸ்கோப்பில் அனிமேஷனை பண்ணுவாங்க அவங்க. ஓகே சார். அப்புறம் டிஜிட்டல் பாசிபிலிட்டி வந்தால் உடனே அதை சினிமாவில் அடாப்ட் பண்ணுவாங்க. டிஸ்னியோடைய மேஜர் இது என்னென்னா அது 100 years சர்வே ஆனதுக்கு காரணமே எவ்ரி 10 years என்னெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட் வருதோ, ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டு வந்த உடனே ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் பண்ணணும், அது அனிமேஷனில் பண்ணணும், ஸ்டீரியோஃபோனிக்கில் பண்ணணும், அந்த மாதிரி உடனே அடாப்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ தான் பிகாஸ் ஆஃப் ஒரு 20 yearsல யூரோப்பில் எல்லாம் ஆன்சர் வந்துருச்சு டிஸ்னி ஸ்கூலுக்கு. டிஸ்னி மாதிரியே அதே காலிபரோட பண்ணுறதுக்கான ஆட்கள் ஐரோப்பாவில் உலகம் முழுமையில் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து டிஸ்னியை பார்த்து வந்து ஜாப்பனீஸ் ஃபிலிம் பண்ணாங்க. அனிமே தெசுகா படங்கள்லாம் வந்து 50s 60s 70sலேயே 80sலாம் அவர் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கார். லிமிட்டட் பட்ஜெட்டில், டிஸ்னி மாதிரி பட்ஜெட் வைக்க முடியாது, ஆனால் லிமிட்டட் பட்ஜெட்டில் பண்ணாங்க. அதுவே ஒரு கிராமர் ஆயிடுச்சு அனிமேக்கு. இப்போ வந்து டிஸ்னிக்கு ஆன்சர் பண்ணுறவங்க உலகம் பூரா இருக்காங்க. ஒரு ஆர்ட் ஆஃப் அனிமேஷன். இப்போ அனிமேஷன்றது வந்து எல்லா காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்குறாரு. அது வந்து பெரிய முன்ன வந்து அது ஒரு ரேர் ப்ரீடு. நான் ஒரு ஆள் தான் அனிமேஷனை பற்றி பேசினாலும் காலேஜ் ஆஃபர்ஸில். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? எந்த வருஷம் நான் பண்ண ஆரம்பிச்சது? இங்கே எனக்கு அது கைக்கு வர ஆரம்பித்தது 80s தான். 80sலேயே. அப்புறம் அமிகா எனக்கு வந்தது 84 86 அந்த டைமில் வந்தது. சரி. அது பழக்கம் வருது எனக்கு அமிகாவோட. ஆனால் நாங்கள் 89ல் தான் 86 அந்த டைமில் அசுரன் ஒரு படம். அப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து சித்திரம் பேசடி இருக்கு பாருங்க, அதே மாதிரி இன்னொரு முதல்ல ஒரு படத்துக்கு இவன் பண்ணதுக்கு இவன் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இது வேலு பிரபாகர் பண்ண படத்துக்கு சரியான ஜோடின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு டைட்டில் நான் பண்ணேன். அது வந்து மேனுவலாக ட்ராயிங் பண்ணேன். ஃபுல் டைட்டில் நான் பண்ணேன். 400 feet. இதெல்லாம் வந்து ஒரு ஆசையில் போய் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வேலை பார்க்காத, காசு கொடுக்க மாட்டானுங்கன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். இல்லை நான் கற்றுக்கிறதுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்படி வந்தோம். அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாச்சு. சரி. இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாடோ இல்லை இந்தியாவோ இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் துறையில் அமெரிக்கா, ஐரோப்பிய எல்லாத்துக்கும் இங்கே ஹாலிவுட் படம்லாம் இப்போ நேரத்துக்கு முந்தானால் கூட ஒரு கம்பெனி போயிட்டு வந்தோம். 150 எல்லாம் இருக்காங்க.
நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்டே 40 பேர் என் கூட ஒர்க் பண்ண பசங்க. சரி இப்போ இண்டஸ்ட்ரியில் லீட் பண்ணுற எல்லாத்துலேயுமே இருக்கிற எல்லாம் லீட் பண்ணுறவங்க எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். ஓகே மேஜராக என் கூட ஒர்க் பண்ண நான் ஐடென்டி பண்ணி அவங்களெல்லாம் எனக்கு ஆள் வேணும் அப்போ எல்லாம் கிடையாது. சரி நல்ல டிராயிங் பண்ணுறவங்களாம் போய் பிக்கப் பண்ணி அவங்களோடலாம் எங்களோடலாம் எங்கள் ப்ராஜெக்ட்லாம் சேர்த்துருவோம். அப்படி எங்களோட ஒர்க் பண்ணோடனே ஒரு 40 பேர் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி லீட் பண்ணுறாங்க. நல்ல பசங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ இன்னைய தேதியில் ஓவியம் படிக்கிறாங்க சார். அவங்களுக்கு வெறும் ஓவியம் மட்டும் போதுமா, இல்லை அவங்க வந்து ஓவியத்துலேருந்து ஏஐயோ இல்லை வந்து அடுத்தடுத்த அனிமேஷன் கிராஃபிக்ஸ்னு நகர்ந்து போகணுமா சார்? இல்லை எப்படின்னா இப்போ வந்து இனிமேல் நீங்கள் யூ ஹாவ் டு நோ ஹவு டு ட்ரா அண்ட் பெயிண்ட் ஃபர்ஸ்ட். எப்போதும் ஸ்கெட்ச் புக் வந்து பெனில் பேப்பரில் ஒர்க் மேனுவலாக பண்ணணும். அது ஒன்று, அதெல்லாம் இருந்தால் தான் பவர். சரி அது வந்து கிட்டத்தட்ட படிக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து எதுனா புத்தகத்தை படிக்கிற மாதிரி தான் இதுவும். அப்புறம் வந்து யூ ஹாவ் டு நோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் இன் கம்ப்யூட்டர். ஓகே ஐபேடில் எல்லாம் என்ன வசதி இருக்குது அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு டூல் தான் அது. சரி இங்கே அதான் நான் முதல்ல என்ன சொல்லுவேன், கம்ப்யூட்டர்லாம் ஐயோ அது ஒரு டூலு, அதை நீ கற்றுக்கலைன்னா உன்னை காலம் விட்டுட்டு போயிடும். சரி நீ அப்படியே நின்றுடுவடி. அப்போ இந்த இது வேணும் எனக்கு. சாஃப்ட்வேர் என்னெல்லாம் புதுசு வருது கூட. இப்போ இன்னொரு இது ஏஐ வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் நீ தெரியலைன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் உனக்கான இடம்ன்றது கிடையாது. நீ பின்னாடி தான் இருப்ப. நீ அதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கேமரா வாங்கினோடனே 4 கேமரா இருக்குது. கெனானில் என்ன வசதி இருக்குது, இது ஒலிம்பஸில் என்ன வசதி, எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்ல. அப்புறம் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இதில் வந்து லைட் ரூமுக்கு போனால் நான் என்ன பண்ணலாம், இப்போ வந்து அது என்ன இதில் டாவின்சியில் என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ. இனிமேல் வந்து ஒரே ஒரு ஆர்ட் ஃபார்ம் மட்டும் கிடையாது. எல்லா ஆர்ட் ஃபார்முடைய கூறும் சேர்ந்து தெரிஞ்சுருக்கிறவன் தான் முழுமையான கலைஞன். இனிமேல் கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் யாருன்னா அதுதான் சரி சார் இதுதான் தெரியும் இதெல்லாம் தெரியாது அப்படிலாம் இல்லை. இனிமேல் இப்போ வந்து நீ வந்து சர்வே ஆகிறதுக்கு இதுலேருந்து ஒரு பகுதி உனக்கு எதுலாம் தேவையோ அதை நீ தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தெரியும். அது வந்து வெறும் பெயிண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அது வந்து இனிமேல் ஒரு படம் இல்லை. இப்போ நான் வந்து இதில் வரைகிறேன்னு வச்சுங்களேன், கேன்வாஸில் வரைகிறேன்னா அது ஒரே சிங்கிள் பெயிண்டிங். அது இப்போ ஃபோட்டோஷாப்பில் நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மல்டி லேயரில் நான் வரைகிறேன். வேணுன்னா ஒரு லேயரை எடுத்துடலாம், இன்னொரு லேயரை நான் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நான் வந்து கேன்வாஸ்லேயே பிரிண்ட் பண்ணிடலாம். ஏன் நான் கேன்வாஸில் வரையணும்? பிரிண்ட் பண்ண பிறகு அது தேவையான இடத்துல நான் வரைகிற தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் மாற்றி வரையலாம். எல்லா வசதியும் இருக்குல்ல. இப்போ வந்து ஒருத்தருக்கு வரைய தெரியல, ஆனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங்கை அனலைஸ் பண்ணுறதுக்கான சென்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு நல்ல சென்ஸ் இருக்குது, எனக்கு வரைய தெரியல. அப்போ இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி வச்சு நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக நல்ல ஒரு பெயிண்டராக என்னால் வர முடியுமா சார்? வெறும் ஏஐ அதான் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. வெறும் ஏஐ வந்து இனிமேல் எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ண முடியாத மாதிரி காலிபரோட படம்லாம் பண்ணி கொடுக்கும் ஏஐ. ஆனால் அது உங்கள் படம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், அது உங்கள் படம் இல்லை. அது உங்கள் படமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும். இனிமேல் உங்கள் படமாக இது நான் தான் பண்ணினேன்னு நீங்கள் யாரையும் ஏமாத்திட முடியாது. ஏன்னா அதே அவனும் செய்வான் கண்டிப்பாக. அதனால யாரும் எதையும் சொல்லிட முடியாது. அப்போ நான் இது ஆல் டுகெதர் இது என்னுடைய பிக்சர், என் இமேஜின்னு சொல்கிறதுக்கு, என்னுடைய சிக்னேச்சர் இருக்கிறதுக்கு நான் வேலை செய்யணும். அப்படின்னா அதை நான் முழுசாக செய்கிறதில்ல. நான் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறேன், நான் ஏஐயில் ஒன்று ஒர்க் பண்ணுறேன், ரெண்டையும் சேர்த்து நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் மிக்ஸ் பண்ணுறேன், மேலே பெயிண்ட் பண்ணுறேன். அப்படின்னா என் படம் தான் அது, உங்கள் படம் இல்லை. புரியுதுங்களா? அது மாதிரி ஆன இடம் வந்துருச்சு இப்போ. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் தெரியாது எனக்குன்னு சொல்ல முடியாது இனிமேல். அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் மற்றவரை விட முன்னாடி போகலாம். நீங்கள் அவ்வளோதான், பாசிபிலிட்டி உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. டு பி எ ஃபிலிம் மேக்கர் இதெல்லாம் வேணும். இனிமேல் அதான் சொன்ன மாதிரி செல்ஃபோனில் படம் எடுத்துடலாம், சினிமா எடுத்துடலாம். அதெல்லாம் நீ யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் எதில் செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கலாம் இல்லை, என்ன செஞ்சீங்கன்னு தான் இனிமேல். எதை செஞ்சீங்க இதெல்லாம் பயன்படுத்தி என்ன செஞ்சுருக்கீங்க இல்லையா? அதுதான் அது வேணும். அது அடுத்து இப்போ தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோடைய தலைவராக அது உங்களுடைய அனுபவங்கள் அதை கொஞ்சம் இப்போ தான் ஒரு 3 months கொஞ்சம் இந்த அப்டேட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இந்த மேபி இந்த டியூ கோர்ஸ் கொஞ்சம் பாடத்திட்டம்லாம் மாற்றுறது மாதிரி சரிங்க சார் அரசே வந்து சில முடிவுகள்லாம் எடுத்திருக்கு. சரிங்க சார். அதனால கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஒரு அது தென் இப்போ சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு. அது மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோம். சரி, வர வருஷம் கரெக்டாக இருக்கும்.
சரி. அது எனக்கு சந்தோஷமான வேலை தான். உங்களோட ஐடியாஸ் நிறைய கொடுக்கும். நாங்கள் வந்து ஒரு நியூ கோர்ஸ் எல்லாம் பண்ணலான்னு என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அது இனிமேல் கவர்மெண்ட் இனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். அதாவது கொஞ்சம் பாடத்திட்டங்களாக மாற்றி அதெல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சரிங்க சார். மேபி அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ அது கனெக்ட் ஆனால் தான் ஏஐ இந்த இதில் எல்லாம் கனெக்ட் ஆனால் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு அது எல்லாம் கிடைக்கணும். இப்போ சரிங்க. அதனால கவர்மெண்ட் அது கொஞ்சம் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வருஷம் சொல்லுவாங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். சரி, தேங்க்ஸ். ஒரு 1.5 மணி நேரமா. ஓ சரி. பேசணும். இனிமேல் ஒரு டீட்டெயிலாக வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் பேசலாம். கண்டிப்பாக இன்னொரு முறை பேச